இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளினுடைய வாசகம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 72 சீடர்களை இறைவாக்கு அறிவிக்க அனுப்புகிறார். அவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உற்சாகத்தை பெற்றவர்களாக, தன்னுடைய குரு மிக அற்புதமான சக்தி படைத்தவராக இருக்கிறார், அவர் நம்மை அனுப்புகிறார் என்கின்ற ஒரு உற்சாகத்தோடு அவர்கள் சென்று இறைவார்த்தையை போதிக்கிறார்கள். அந்த போதித்த பிறகு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் போதிக்கும் பொழுது மிக அற்புதமாக இருந்தது. தீய ஆவிகள் எங்களை விட்டு ஓடியதை நாங்கள் பார்க்க முடிகிறது. நாங்கள் இப்படி செய்தோம், அப்படி செய்தோம் என்று பல அற்புத காரியங்களை செய்ததை மிக பெருமையாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இதை பற்றி நீங்கள் பெருமைப்பட வேண்டாம். உங்களுடைய பெயர்கள் எல்லாம் விண்ணகத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே விண்ணகத்திற்கு உட்பட்டாகிவிட்டீர்கள் என்பதை நினைத்து நீங்கள் பெருமை கொள்ளுங்கள், மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது கிடைக்கிற அந்த பேறு பலன்களை பற்றி அல்ல, மாறாக நம்முடைய இறந்த பிறகு நம்முடைய முடிவில்லா வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் என்கின்ற ஒரு ஆனந்தத்தை கொண்டு, யாராலும் பறிக்க முடியாத அந்த விசேஷமான ஒரு பேறு பலனை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று. அப்போ ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இறைவாக்கை போதிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுனுடைய வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நிறைவான வாழ்வு இருக்கிறது. இன்றைய வாசகத்தினுடைய பின்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஆம், நானும் நீங்களும் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், இதோ என்னை பார்க்க வேண்டும் என்று பலர் முற்பட்டார்கள். அப்படி என்றால் யார் அந்த பலர்? நாம் பழைய ஏற்பாடுகளில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நாம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் குரலை மட்டுமே கேட்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் வெளிப்படுவதை பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவரை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்கள் கண்களால் என்னை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் கடவுள் மனிதனாக பிறந்து விட்டார், கடவுளே வந்து விட்டார். அப்பொழுது முன்பு இருக்கிற எங்களுக்கு ஃபெய்த் அண்ட் ரெவலேஷன், ஆண்டவருடைய வெளிப்பாடு என்கின்ற ஒரு பாடத்தில் மிக அற்புதமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு நூட்கள், பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள், அரசர்கள், அவர்கள் எல்லோரும் கடவுளுடைய ஒரு வாயாக, கடவுளுடைய வார்த்தையை போதிப்பவர்களாகவே இருந்தார்களே தவிர, கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுத்துவர்களாக இருந்தார்களே தவிர, கடவுளே வெளிப்பாடு என்பது இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு வழியாக நமக்கு கிடைக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பேறு பெற்றவர்கள், என்னை பார்க்கிறீர்கள், என்னோடு பேசுகிறீர்கள். மிக அற்புதமான ஒரு வாசகங்களாக இன்று இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாமெல்லாம் அறிந்து கொள்கிறோமே, அவருடைய வார்த்தையை கேட்டு நம்மால் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோமே, நாம் நிச்சயமாக பேறு பெற்றவர்கள். எனவே இயேசுவினுடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்போம், ஆர்வத்தோடு கேட்போம். நிச்சயமாக அதான் நான் அடிக்கடி எல்லோரிடமும் சொல்வது, இந்த உலகத்திலிருந்து நமக்கு அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்காது. ஞானம் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. எனவே ஒவ்வொரு முறையும் இயேசுனுடைய வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது, அதை வாழ்வாக்கும் பொழுது, ஞானம் நம் வழியாக பிறருக்கு போவதை, பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதை நம்மால் பார்க்க முடியும். நன்மையை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது 2 மடங்காக மாறுகிறது. அழகாக சொல்வார்கள், when good is shared, it is doubled. எனவே இன்றைய நாளில் நாம் அற்புதமாக சிந்திப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பது, அந்த போதிப்பதன் வழியாக நமக்கு வரும் விளைவுகள் என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நிறைவான வாழ்வு, நிறைவுள்ள வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, இதை நோக்கி தான் எல்லோருமே பயணித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைத்து விடாதா? ஒரு சிறப்பான வாழ்வு கிடைத்து விடாதா? நமக்கு மகிழ்ச்சி என்றுமே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே. ஆம், யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, இன்று புனித அசிசியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் இறை வார்த்தையை போதிக்க வேண்டுமென்றால் இறை வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். அப்படி என்றால் everybody has to proclaim the word of God. If necessary, use words. நம்முடைய செயலாக்கம் ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க நாம் தொடர்ந்து இன்றைய நாளில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.